ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இந்த ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு நல்ல காரசாரமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சூடான சாதத்தில் அப்படியே மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கருப்பு வவால் மீன் 1/2 கிலோ கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். நல்லா துண்டு வாலுமாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சிடலாம். இந்த மீனில் உப்பு காரம் ஏறுற அளவுக்கு நல்லா பிரட்டி வச்சுருங்க. அப்போ தான் குழம்புல வந்து இந்த மீனில் உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி மீன் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 hour மூடி போட்டு விட்டுருங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கசகசா எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே இன்னொரு சைடு புளி 50 கிராம் புளியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த புளியவும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற புளியை நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா புளிப்பாக சாப்பிட்ணுன்னா நான் சொன்ன அளவு போட்டுக்கோங்க. புளிப்பு பிடிக்காதுன்னா ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு பொடியானதும் இதில் 15 பூண்டு போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற கசகசாவையும் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக கசகசா மல்லி எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், தக்காளியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடனதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், கொஞ்சமாக 4-5 மிளகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெங்காயம்லாம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றிக்கலாம். தக்காளியும் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கசகசா மல்லி மசாலாவை ஊற்றிக்கலாம். கசகசாலாம் போட்டு நம்ம குழம்பு பண்ணலாமா மீன் குழம்புக்கு, நல்லா இருக்குமா தானே பார்க்குறீங்க? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குழம்பு ஒரு திக்காகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நல்லா கரசரமாக இருக்கும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் வேணும்னா போட்டுடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மீன்லேயும் நம்ம உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம், பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கினதும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எதுவும் உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடுறேனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற காரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மசாலா வாசனை எல்லாம் போய் மீன் குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற மீனை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளறி கொடுக்க வேண்டாம். 1 செகண்ட் மட்டும் ஜஸ்ட் லைட்டாக கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுட்டு அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக மீன் குழம்பு நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், மீன் துண்டு அப்படியே லட்டு மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போலே செஞ்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கம்மட்டு வாசனையாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி செஞ்சதை விட மறுநாள் சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. அப்போ நல்லா சூப்பராக காரச்சாரமாக மீனில் உப்பு காரெல்லாம் ஏறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.